ஆதாயம் பெற வேண்டும், அதன் மூலம் கொள்ளையடிக்கப்பட வேண்டும் என்றாலும் இயற்கை வளங்கள் சூறையாடப்படுகின்ற அந்த சூழ்நிலை 13 மணல் குவாரிகளுக்கு ஒரு திறப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்த அடிப்படையில் நிச்சயமாக ஒரு சமூக ஆர்வலர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஏற்க மாட்டார்கள். இயற்கை ஆர்வலர்கள் அவர்களும் ஏற்கப் போவதில்லை. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதே புரட்சித் தலைவர் அம்மா அரசியல் அன்றைக்கு நம்முடைய அண்ணன் முதலமைச்சர் கழகப்பச எடப்பாடியார் இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு மணல் குவாரியில் மூடணும். மணல் குவாரிகளை மூடப்பட்டு எம் சாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த எம் சாண்ட் தான் நம்ம முழுமையாக அதை வீடு கட்டுவதற்கு பயன்படுத்துறாங்க. எம் சாண்ட் பயன்படுத்துவதன் மூலம் பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படும். அந்த முயற்சியை கையில் எடுக்காமல் ஒட்டுமொத்தமாக இயற்கை சூறையாடப்பட வேண்டும், இயற்கை வளங்களை கொள்ளடிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 13 குவாரிகளை திறப்பதற்கு எந்த வகையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனுமதிக்காது. மக்களை திரட்டி முழுமையான அளவிற்கு போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். ஏனென்றால் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மணல் வீடு கட்டுறது மணல் தேவை, ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா எம்சாண்டை பயன்படுத்தலாம். இயற்கை வளங்களை முழுமையாக சூறையாடி லாரி டிரைவர் லாரி உரிமையாளர் கூட பாதிக்கப்பட போவதில்லை. எங்காச்சும் 4 வருஷம் எப்படி எம்சாண்ட் எடுத்து போனாங்க, லாரி உரிமையாளர் பாதிக்காத வகையில் தானே ஒரு மாற்று ஏற்பாடாக பண்ணோம். அந்த மாதிரி ஒரு மாற்று ஏற்பாடா எம்சாண்ட் இருக்க நிலையில இந்த முழுக்க ஆற்றுப்படுகைகளை ஒரு சூறையாடி இந்த மணல் கொள்ளை அடித்து இயற்கை வளங்கள் சூறையாடுவது எந்த நிலையில் நாங்கள் அனுமதிக்க போவதில்லை. எனவே மக்களை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டம் நிச்சயமாக நடத்துவோம். எந்த நிலையில் இதை அனுமதிக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த காப்பீஸ் கொடுப்பா தம்பி, தம்பி எல்லாம் கொடுங்க தம்பி, பிரஸ் கொடுப்பேன் எல்லாமே. அப்புறம் உங்க கேள்வி கேளுங்க. இல்ல இப்போ அதாவது நம்முடைய பொதுச் செயலாளர் தெளிவா பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்காரு. ஒரு மறைந்த தலைவர், அதாவது அவர் கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. மறைந்த தலைவர், இந்த மறைந்த தலைவருடைய அந்த புகழுக்கு எந்த விதத்திலும் இழுக்கு தேடுவது என்பது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல். அதாவது ஒரு பண்பாடற்ற ஒரு செயல் தான். அதை விட அந்த பண்பாடற்ற செயல் புரிஞ்சுங்க நீங்க. ஒரு பண்பாடு இல்லாதவர்கள் தான் பெரியாரை பற்றி பேச முடியும். ஏன்னா பெரியார் ஒரு பெண் உரிமை, ஒரு சமத்துவம், ஒரு சமூக நல்லிணக்கம், அதே போன்று இந்த வேறுபாடு காட்டக்கூடாது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அவருடைய குரல், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டிற்காக அல்லும் பகலும் உழைத்தவர். பகுத்தறிவே பண்பட்ட நெறி என்று தமிழ்நாட்டுக்கு பகுத்தறிவு ஊட்டியவர். எழுத்து சீர்திருத்தம் கண்டவர். இப்படி அடிக்கிறே போலாம். இதையெல்லாம் பாத்தீங்கன்னா மறந்துவிட்டு ஒரு பெரியாரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை எந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து அனுமதிக்காது. அதற்குரிய அந்த கண்டனத்தை எங்கள் இயக்கமும் சரி, அதே போன்று பொதுச் செயலாளரும் சரி, நானும் பொதுச் செயலாளர் அந்த அறிவுரையில் பல ஊடகங்களில் நானும் தெளிவுபடுத்திருக்கிறேன். அதனால பெரியாரை பற்றி பேசுவது நிறுத்தி கொண்டால் நல்லது. இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அண்ணா, பெரியார், இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா. எனவே இந்த மண்ணில் இந்த தலைவர்களை மறைந்த தலைவர்களை தூற்றினால் அவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு தனிமையாகத்தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அரசியலில் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்காது. திமுக தலைவர் முன்னாள் தலைவர் கருணாநிதியை விட நான் மோசமா விமர்சிக்கல அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. யாரு? பெரியாரை பற்றி திமுக முன்னாள் தலைவர் நாட்டுல ஏங்க நான் அதே சீமான் கேக்குறேன். நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து இருக்கு, அதை பத்தி பேசுங்க. சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, அதை பத்தி பேசுங்க. மின்சார கட்டணம் 3 தடவை ஏத்திருக்காங்க, அதுக்கு பேசுங்க. சொத்து வரி ஏத்திருக்காங்க, அதுக்கு பேசுங்க. வீட்டு வரி ஏற்றிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. பால் விலை ஏற்றிருக்காங்க, அதுக்கு பேசுங்க. பாலியல் வன்கொடுமைகள் தலை தூக்கின்னு இருக்கு தமிழ்நாட்டில். திறந்தோம் டிவி வச்சிருந்தா பாலியல் வன்கொடுமைகள் தான். அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமை தமிழ்நாட்டுக்கு ஒரு தலையுணவு, அதை பத்தி பேசுங்க. நாட்டில் என்னமோ தேனும் பாலும் ஆறும் ஓடுதான். அதனால பாத்தீங்கன்னா வேற சப்ஜெக்ட் இல்ல இதை பேசுறாங்கன்னா அப்போ
ஒரு திசை திருப்புகின்ற முயற்சியாக இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் நோக்கர்கள் எல்லோருமே கருதக்கூடிய ஒன்று. எனவே இனிமேலாவது சீமானுக்கு பெரியாரை பத்தி பேசுறதை நிறுத்திட்டு இனிமே பசியும் பட்டினியுமா இருக்கின்ற மக்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், மீனவர்கள் செத்து பிழைக்கிறான். மீனவர் விவசாயிகள் செத்து பிழைக்கிறாங்க. நெசவாளர்களுக்கு அவருக்கு அந்த ரா மெட்டீரியல் கிடைக்கல, அவளுக்கு உரிய அந்த கைத்தறி அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நூல் வந்து உரிய விலையில கிடைக்கல, ரா மெட்டீரியல் கிடைக்கல. அதெல்லாம் பேசி இந்த ஆட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கவனத்துக்கு கொண்டு போற அளவுக்கும் மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு போற நல்ல விஷயம். ஆனா மறைந்த தலைவர் அவர் எவ்வளவு விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து பெரியார் பொறுத்தவரை பார்த்தா 100% அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லாததெல்லாம் அவர் சொல்லவே இல்லை, சொல்லாததையெல்லாம் சொல்லி இப்ப வந்து மக்களை வந்து திசை திருப்ப வேண்டிய அவசியம் சீமானுக்கு ஏன் ஏற்பட்டது? அதான் இன்றைக்கு மக்களுடைய கேள்வியா இருக்கு. இன்னைக்கு அதான் மீடியாவில் பாக்குறீங்கல்ல, கொடியை போட்டுட்டு ஒரு கார் வரும்போது ஓடி வருகிறான். என்னது நான் சொல்ல மாட்டேன் அந்த சின்னத்து பேரை. ஓடி வருகிறான் உதயநிதின்ற உதவாநிதின்ற மாதிரி அந்த பாட்டை போட்டு இன்னைக்கு எவ்வளவு தூரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த ஒரு திமுகன்ற கொடியை வச்சுக்கிட்டோம் உடன்பிறப்புகள் அவர்கள் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்யற அராஜக அட்டூழிய அநியாயத்திற்கு ஈடு, அதாவது ஒரு பெரிய அளவு, அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா வகையிலும் இன்றைக்கு வந்து ஒரு அநியாயம் அட்டூழியம் அராஜகத்துடைய ஒரு ஒட்டுமொத்த உருவமாக இன்றைக்கு திமுக இருந்து அந்த அளவிற்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு பரவி இருக்கு. எனவே காவல்துறை பொறுத்தவரை ஒரு முறையான ஒரு நேர்மையான விசாரணை செய்து உண்மையிலே வந்து யார் அந்த குற்றம் சம்பந்தப்பட்டவங்களோ அது தெளிவா அந்த வீடியோல அவங்களே போட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் கைது 2 பேரும் பிடிச்சதான் சொல்றாங்க. அதனால வந்து இதை பேர் பிடிச்சு சட்டத்தின் நிறுத்தி உடனடியாக குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவதன் மூலம் தான் அடுத்த ஒரு பயம் இருக்கும். எனவே அதுலயும் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஃப்ஐஆர் லீக் பண்றது, அவங்க பேர் லீக் பண்றதுன்றது பெண்களே வந்து ஒரு புகார் கொடுக்குவதற்கு வந்து அஞ்சுகின்ற ஒரு நிலைமை வந்து திமுக ஏற்படுத்துது, திமுக அரசாங்கம் காவல்துறை ஏற்படுத்துது என்ற ஒரு அந்த நம்பிக்கை வந்து பொதுமக்கள் மத்தியில் ஏற்படக்கூடாது. இல்ல இப்ப இத மொபைல் பறிமுதல் செய்ய அவசியம் என்ன? ஒரு பத்திரிகை சுதந்திரம் என்ன? பத்திரிகையாளர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதா பத்திரிகையாளர் வேலை. ஒரு செய்தி வந்தா செய்தியில உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படி எல்லாம் பாக்குறதா பத்திரிகையோட வேலை. அது அவங்க கடமை செய்யறாங்க. ஒரு ஜனநாயக கடமை, ஒரு 4வது தூண். அந்த 4வது தூண் தன்னுடைய கடமை சரியா செய்து அவர்களை வந்து போய் விசாரணை அலைங்க, என்ன நடந்ததுன்னு கேளுங்க. ஆனா அதுக்காக வந்து ஒரு செல்போனை வந்து பறிமுதல் செய்யறதுன்றது ஒரு அடிப்படை உரிமை பறிக்கிற விஷயமா தான் நிச்சயமா பார்க்க முடியும். ஒரு அடிப்படை உரிமை என்ன? ஒரு செல்போன் போய் அவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ் இருக்கும், ஃபேமிலி போட்டோஸ் இருக்கும், அதே போல வந்து பார்த்தா அவங்க சம்பந்தப்பட்ட தரவுகள் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் உள்துறை கையில் வைத்திருக்கின்ற ஸ்டாலின், அவர் கீழே இருக்கின்ற காவல்துறை பத்திரிகை துறையை சார்ந்தவர்களுடைய செல்போனை பறிச்சு அந்த தரவுகளை திருட நினைக்குதா? அதான் இப்ப கேள்வி. அப்ப அந்த தரவுகளை வந்து திருடி வேணும்ங்கிற ஒரு துதிப்பாடுகின்ற பத்திரிகையாளர் இருந்தா அவங்க வந்து அந்த தரவுகள் வந்து எப்படிப்பட்ட தரவா இருந்தாலும் அவங்க விட்டுருவாங்க. ஆனா அதே வந்து துதிப்பாடாத இந்த அரசை எதிர்க்கிற கடுமையை எதிர்க்கிற பத்திரிகையாளர் இருந்தா அவங்க தரவுகளை திருடி அவங்கள வந்து பாருங்க உங்க செல்போனை சீஸ் பண்ணிட்டோம், உங்க செல்போன்ல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயம் நல்ல விஷயம் தான் இருக்கும், ஆனா என்னென்ன விஷயம்லாம் இருக்கு நாங்க வந்து எடுத்து யூடியூப்ல போடுவோம், இதுல போடுவோம், ட்விட்டர்ல போடுவோம், பேஸ்புக்ல போடுவோம், இன்ஸ்டாகிராம்ல போடுவோம், சோசியல் மீடியால வாட்ஸ்அப்ல போடுவோம் அப்படின்னு போட்டா அவங்க வந்து ஒரு பயமுறுத்துறதுக்கு வேண்டிய ஒரு அச்சுறுத்தலாக கூட நிச்சயமா அதை கருதலாம். வேற என்ன கேள்வி இருக்கு? நம்ம திமுக வந்து மாதிரி வந்து வேடிக்கை பார்க்குற கட்சி கிடையாது.
இது உடனே நடவடிக்கை எடுக்கிற கட்சி, உடனடியாக கட்சி விட்டு நீக்கியாச்சு. அடுத்த கேள்வி வேற ஒன்றும் இல்லைல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம் விடுங்க.